இப்போ வரைக்கும் கூடவே தானுங்க இருந்தோம், இப்போ மட்டும் ஏங்க அப்படிங்கிறாங்க. வலி எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்க. கடைசி ஸ்டேஜில் தோக்கிறது ரொம்ப வலி. ஆசையாக அப்படி கிடைக்கும்போது புஷ்ஷுன்னு போய் எடுத்தோன்னே நரகத்துக்கு போகிறவங்க கூட கொஞ்சம் வலி கம்மியாக அனுப்பிப்பா. அதெல்லாம் முனாஃபிக்களுக்கு தான் எல்லாத்துலேயுமே வலி ஜாஸ்தி, தெரியுமில்ல. நரகத்துடைய அடித்தட்டில் யார் இருப்பா? நயவஞ்சர்கள். ஏன்னா அவங்க மிஸ்லீட் பண்ணுறாங்க, புரியுதா? இவர்களை பார்த்து, அதாவது முஸ்லீம் மாதிரி அவங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்து இஸ்லாத்தை கற்றுக்குவாங்க. அவங்க இஸ்லாத்தை தான் போதனையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் தவறாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன இழப்பு? இவர்களுக்கு மட்டும் அந்த இழப்பு இல்லை, அவர்களுடைய போதனையை கேட்டவன், அவங்கள ஃபாலோ பண்ணவன் எல்லாருக்குமே அதனால் இழப்பு. முனாஃபிக்கு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்திப்பா. காஃபிரோட முனாஃபிக் ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தி. அவனை பார்த்து தப்பால இஸ்லாத்தை கற்றுக்குவான். முனாஃபிக்கை பார்த்து ஒருத்தன் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றான், அவன் பேரில் பக்கத்தில் அவனுக்கு கிடைச்சது இந்த ஒரு முனாஃபிக் தான். அவன் தான் முஸ்லீம்னு இவனுக்கு தெரியும், வேற எந்த யாரும் அந்த முஸ்லீம்னு தெரியல. ஏன்னா இவனுடைய பழக்கம் தான் அவனுக்கு இருக்குது. இப்போ அவனை பார்த்து எதை கற்றுக்குவான்? இப்போ இஸ்லாத்தில் என்ன பாய் கடமைன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அந்த முனாஃபிக்கு அவனுக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவான். அப்போ அதனால் என்ன இழப்பு ஏற்பட்டுச்சு? அவன் ஒரு வழிகேட்டில் போனது ஒரு பக்கம், இவனு சேர்த்தியில் இழுத்துட்டு போயிட்டான். ஸோ அதனால் இவனுக்கு ரொம்ப வேதனை. அதாவது நரகத்துடைய அடித்தட்டில் கூட முனாஃபிக் தான் இருப்பான். இப்போ இவங்களை பார்த்து சொல்லுவாங்க,